ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீங்க இல்லையா, மேக்ஸுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான ஷெடியூல் ரெடி ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து மேக்ஸுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஃப்ரீ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஸோ அதுக்கான பேட்ச் இப்போ ரெடி ஆகிடுச்சு. வீக்லி டெஸ்ட் பேட்சாக இதை நம்ம கொண்டு போக போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நமக்கு தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து போய்கிட்டு இருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் அதையும் நம்ம கொண்டு போகணும். அண்ட் அட் த சேம் டைம் மேக்ஸையும் அடுத்து நம்ம பார்க்கணுன்றதுனால வீக்லி டெஸ்ட் பேட்ச். எதனால் அப்படின்னு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து நமக்கு தமிழுக்கு எப்படி நீங்கள் நோட்ஸ் வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட் வைக்கிறீங்களோ, இதேமாதிரி மேக்ஸுக்கும் எல்லா டாபிக் வைஸும் நோட்ஸ் கொடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வீக்லி டெஸ்ட் அப்படிங்கல இப்போ 1 வீக்குக்கு ஒரு டாபிக் அப்படின்னு எடுத்தோன்னா அதுக்கான நோட்ஸ் வந்து அந்த வீக்குள்ளே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். வீக்கெண்டில் உங்களுக்கு அந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிற மாதிரி தான் இப்போ நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ எப்படி இந்த மேக்ஸ் டெஸ்ட் பேட்சை, மேக்ஸ் அண்ட் ரீசனிங் டெஸ்ட் பேட்சை நம்ம எப்படி கொண்டு போக போகிறோம்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு முன்னாடி அதுக்கான சிலபஸ் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க. மேக்ஸை பொறுத்த வகையில் நான் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் லாங்குவேஜ்லேயே நான் உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவேன். ஸோ ரெண்டுலேயுமே பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எதில் ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த இதுபடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் நம்ம எப்படி தமிழ் வந்து டெலகிராம் சேனலில் வந்து ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் கொண்டு போயிட்டுருக்கோமோ அதே மாதிரி தான் இதுக்கும் நம்ம மேக்ஸுக்கும் வந்து டெலகிராமில் கொண்டு போக போகிறோம். பட் த சேம் சேனல் கிடையாது, இது வேறு ஒரு சேனல். ஸோ அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ரெகுலராக இந்த மேக்ஸ் எக்ஸாமுக்கான அப்டேட்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்ச் 1 நம்ம வீக்லி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். 4 மந்த்ஸாக நான் வந்து இதை வந்து கொண்டு போக போகிறேன். எப்படி அப்படின்றத இப்போ நம்ம அடுத்த வரிசையாக பார்க்கலாம் வாங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்தந்த டேட், அதாவது வீக்கெண்ட், எவ்ரி வீக்கெண்ட் சண்டே இருக்கு இல்லையா, சண்டேயில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். அந்த வீக் ஃபுல்லாக அதுக்கான அந்த டாப்பிக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு நமக்கு வந்துடும். அதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸாம் வந்து வீக்கெண்டில் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு பாருங்கள், மார்ச் 1 அன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் அந்த டாப்பிக்கில் இருந்து தான் வரும். அடுத்தது செகண்ட் டெஸ்ட் வந்து 8th அன்னைக்கு அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன் அண்ட் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன், அதாவது கூட்டுத்தொடர் மற்றும் பெருக்குத்தொடர். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்னேன் உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத்த லாங்குவேஜஸ்லேயும் நான் மேக்ஸை பொறுத்த வகையில் கொஷின் கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் எதில் உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேருக்கு தமிழை விட மேக்ஸில் இங்கிலீஷில் போடும்போது தான் ஈஸியாக இருக்கும். அதனால் உங்களுக்கு எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தது தேர்ட் டெஸ்ட் பாருங்கள், 15th அன்னைக்கு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், லோவஸ்ட் காமன் மல்டிபிள், அதாவது மீப்பெரு பொது காரணி, மீச்சிறு பொது மடங்கு. அடுத்தது 4வது டெஸ்ட்டு பாருங்கள், 22ஆம் தேதி மார்ச் 22 பர்சன்டேஜ், அதாவது விழுக்காடு அந்த டாபிக். அதாவது அந்த 4th எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கான அதுக்கான நோட்ஸ் வந்து வீடியோஸ் வந்துடும், அதை நீங்கள் பார்த்துட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாம் எழுதணும். அடுத்தது 5th டெஸ்ட் பாருங்கள், 29th மார்ச் 29 அன்னைக்கு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். அடுத்த 6th டெஸ்ட் வந்து ஏப்ரல் 5 ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதாவது லாபம் மற்றும் நட்டம். அடுத்தது 7th டெஸ்ட்டு நம்ம ரீசனிங்கும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் கம்பைன் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஸோ ஏப்ரல் 12 வந்து நம்பர் சீரீஸ், எண் வரிசை. அடுத்தது 8th டெஸ்ட் 19th அன்னைக்கு ஆல்ஃபா நியூமரிக் ரீசன், எண் எழுத்து காரணவியல். 9th டெஸ்ட் வந்து 26th அன்னைக்கு லாஜிக்கல் ரீசனிங், அதாவது தர்க்க காரணவியல். 10th டெஸ்ட் வந்து மே 3 அன்னைக்கு காட்சி காரணவியல், அதாவது விஷுவல் ரீசனிங். அடுத்தது 11வது டெஸ்ட் மே 10 வந்துக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி. 12th டெஸ்ட் வந்து மே 17 அன்னைக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், கூட்டு வட்டி. அதாவது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சண்டேஸ் மட்டும்தான் வரும், வீக்கெண்ட் மட்டும்தான் எக்ஸாம் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். அடுத்தது 13th டெஸ்ட் பாருங்கள், 24th அன்னைக்கு ப்ராபபிலிட்டி அண்ட் ஆவரேஜ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நிகழ்தகவு, சராசரி மற்றும் புள்ளியியல். 14th டெஸ்ட் வந்து பாருங்கள், 31 மே ஏரியா வால்யூம், இது பரப்பு கொள்ளளவு 2D 3D இருக்குது. ஸோ 2D மட்டும் ஃபஸ்ட்டு. அடுத்தது 15th டெஸ்ட்டில் 3D வந்துடும் 7th அன்னைக்கு, ஜூன் 7. அடுத்தது 16th டெஸ்ட்டு ஜூன் 14 பசில்ஸ் அண்ட் டைசர்ஸ், புதிர்கள் மற்றும் பகடை. அடுத்து 17th டெஸ்ட் வந்து டைம் அண்ட் ஒர்க்கு, ஜூன் 21 அன்னைக்கு காலம் மற்றும் வேலை. ஸோ இதோட 17th டெஸ்ட்டோட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸில் உள்ள சிலபஸ் வைஸ் எல்லா டாப்பிக்கும் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ
லாஸ்ட்டு 3 டெஸ்ட்டு வந்து அந்த டேட்ஸ் பார்த்துக்கோங்க. அன்றைக்கி ஃபுல் சிலபஸ் எல்லா டாப்பிக்கையும் நம்ம கவர் பண்ணுற மாதிரி ஃபுல் டெஸ்ட் வந்து 3 டைம்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுற மாதிரி ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஷெட்யூல் படி நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமா அப்படின்றத, இந்த ஷெட்யூல் எவ்வளோ தூரம் உங்களுக்கு யூஸாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மேக்ஸ் ஜஸ்ட் பேஜ் அப்டேட்ஸ்க்கான டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு அதில் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும்.